தமிழுக்கு வணக்கம். தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். மூவடியில் உலகளந்த திருமாலயம் என்று இரண்டடியில், இன்னும் சொல்ல போனால் 1.25 அடியில் இந்த உலகத்தையே அளந்த உரத்த சிந்தனையாளன் நான். காலத்தால் அழியாத, காலாவதி ஆகாத கருத்து மாத்திரைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்தவன் நான். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பின் டைம் டிராவல் செய்து நான் பார்த்த விஷயங்களை உங்களிடம் கூற நவீன திருவள்ளுவராக வந்துள்ளேன். நான் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்திற்கு சென்றேன். அதன் பின் பூகோள எல்லையான குமரிமுனையில் என்னுடைய சிலை 133 அடி உயரத்தில் வானை பார்த்து நிற்பதை கண்டு ஆஹா என்று வியந்தேன். என்னுடைய சிகையலங்காரம் மற்றும் புனையப்பட்ட உருவத்தை பார்த்த குழந்தைகள், இவர் திருவள்ளுவரா இல்லை போதி தர்மரா என்று கன்ஃபியூஸ் ஆகிவிட்டார்கள். அதிக திரைப்படங்களை பார்த்து பாவம் குழந்தைகள் கன்ஃபியூஸ் ஆகிவிட்டார்கள். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. எது எப்படியோ என்னையும் 133 உள்ள என் சிலையையும் சேர்த்து செல்ஃபி எடுத்தார்கள். அகம் மகிழ்ந்தேன். அடக்கம் அமரல் உய்க்கும், அடங்காமை யாரிருள் உய்த்துவிடும் என்னும் குறளுக்கு யார் உதாரணம் தெரியுமா? இந்த உலகம் முழுவதையும் அறிவையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு இணைத்தவர் கூகுள் CEO சுந்தர் பிச்சை அவர்கள். அடக்கமும் பணிவும் சிறந்த தலைமை பண்பு கொண்டவர். உயர்வு என்பது பதவியில் அல்ல, பண்பில்தான் இருக்கிறது என்று குறளுக்கு உயிர் பூட்டியவர் கூகுள் CEO சுந்தர் பிச்சை அவர்கள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்னும் குறளுக்கேற்ப வாழ்பவர் அர்னிமா சின்ஹா. இவர் கால்களை இழந்த மாற்றுத்திறனாளியான பெண். பனிபடர்ந்த இமலயாஸோட பாறைகளின் எவரெஸ்ட் மேலே செயற்கை காலுடன் ஏறிய முதல் சாதனை பெண்மணி அர்னிமா சின்ஹா. தெய்வம் தனக்கு எதிராக இருந்தாலும் முயற்சி செய்தால் அந்த இமயமும் உன் காலடியின் கீழ்தான் என்று நிரூபித்த முதல் சாதனை பெண்மணி அர்னிமா சின்ஹா. அகர முதலெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது நான் எழுதிய முதல் திருக்குறள். இது எல்லோருக்கும் தெரியும். இங்கு வந்துள்ள எத்தனை பேருக்கு நான் எழுதிய கடைசி திருக்குறள் தெரியும்? யாராவது டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, நானே சொல்றேன். 1330வது குறள். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், பெறின் என்ற வார்த்தை எண்ணில் முடிகிறது. அகரம் முதல் எழுத்தெல்லாம் என்பது அகரத்தில் தொடங்கி கூடி முயங்க பெறின் என்பது நகரத்தில் முடிகிறது. அதாவது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. இங்கு சில மாணவர்கள் திருக்குறளை தேர்வில் 2 மார்க் வாங்குவதற்காக படிக்கிறார்கள். என்னடா இது, திருக்குறளுக்கு வந்த சோதனை என்று வேதனை அடைந்தேன். பைபிள் கிறிஸ்தவர்களின் அடையாளம், குரான் இஸ்லாமியர்களின் அடையாளம், பகவத்கீதை இந்துக்களின் அடையாளம். ஆனால் திருக்குறளோ உலக நீதியின் அடையாளம். தோண்ட தோண்ட கிடைக்கின்ற தங்க சுரங்கம், அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி, காலத்தால் மிதந்து மிதந்து தன் ஞானத்தால் கரையேறிய நூல் திருக்குறள். திருக்குறள் பள்ளியில் பாடமாக, வீட்டில் வழிகாட்டியாக, சமூகத்திற்கு நீதியாகவும், ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா காலத்திற்கும் தேவையான அனைத்து வாழ்வியல் கருத்துக்கள் திருக்குறளில் அடங்கியுள்ளது. அதனால் நான் எழுதிய திருக்குறளை படியுங்கள் மற்றும் அதன்படி நிச்சயம் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஸ்வின். நன்றி, வணக்கம். அந்த குழந்தை எவ்வளோ பேரண்ட் கொடுத்தாலுமே அது அவ்வளோ அழகா படிச்சு அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்க குழந்தைங்களோட ஒவ்வொரு சிறப்பும் உங்களுடைய சிறப்பு. நீங்க இல்லைன்னா உங்க குழந்தைங்க எவ்வளோ அழகா இங்க அவ்வளோ சிறப்பா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கிரெடிட் தான் ஃபுல்லாக. அதனால எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள்.